அம்மையார் ஜெயலலிதா சொல்றதெல்லாம் செஞ்சவர், பிஜேபி சொல்றதையும் செஞ்சவர், பிஜேபிக்கு ஹீல்ட் ஆகிற ஒருத்தர், பிஜேபி சொல்றதையெல்லாம் கேட்கிற ஒருத்தர் ஓபிஎஸ் அப்படின்னும் போது ஏன் இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்க கூட இப்ப யூஸ் இல்லாம இருக்காரா என்ன? ஓபிஎஸ் தேவையில்லை, இதுக்கு மேல அவர் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா பிஜேபி? நிச்சயமா அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல அவர் அதிமுக இருந்து வெளிவந்த இந்த குறுகிய காலகட்டத்துல அவர் சாதித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்தை இன்னும் போக விடாம பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஓகே, சரிங்களா? தொடர்ந்து அவங்கள ஒரு ரெகக்னைஸ்டு இல்லாம ஒரு சர்ச்சையில, அதாவது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு இன்னைக்கு நமக்கு இரட்டை இலை இருக்குமா இருக்காதா? பன்னீர்செல்வம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனநிலையிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கட்சிக்கான துரோகியா அப்படின்ற மாதிரி தொண்டர்களே நினைச்சிட்டாங்களா? தொண்டர்களே நினைச்சிட்டாங்க. அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பிஜேபி கிட்ட எடப்பாடி பணிவதற்கான காரணம் பன்னீர்செல்வம் தான். ஏன்னா பன்னீர்செல்வத்தை ஒரு துருப்பி சீட்டா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவரும் பணிச்சு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. அதனால இப்ப ஒரு மிகப்பெரிய சிறந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு அடுத்து இவர் முதலமைச்சர் ஆனது. அப்போ இவர் சமநிலையா இருந்திருக்கணும். முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய நீங்க சொன்ன மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டார். ஜெயலலிதா கண்ட்ரோல்ல எப்படி கம்ப்ளீட்டா இருந்தாரோ அதே மாதிரி அமித்ஷா மோடி கண்ட்ரோலுக்கு போயிட்டார். அப்பதான் இவங்க சசிகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வளர்த்த ஒரு ஆளு இன்னைக்கு டோட்டலா அங்க போய் நிக்கிறாரு, நம்ம அத்தனை பேரும் இதை வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின் போது அவங்களுக்கு ஒரு புது தலைமையை எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் உருவாகுது. அப்ப அந்த நெருக்கடி தான் எடப்பாடி அவங்க தேடுறாங்க. பன்னீர்செல்வம் அப்படி போகாம இருந்திருந்தாருன்னா, அவங்களுடைய எடுப்பார் கைப்பிள்ளையா போகாம கட்சிக்கான ஆளா இருந்திருந்தாருன்னா எடப்பாடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.